வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்கள் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது வந்து எது சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு, இது வந்து எப்படி நாங்கள் விண்ணப்பிக்கிறது, இதில் வந்து எங்களுக்கு பிடித்தார் போல் வேலைவாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான டாப்பிக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு கிராம உதவியாளர் 1. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ வேலைவாய்ப்பு 2 டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு 8th குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து 12th படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க. அவங்க வந்து 8th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னாவே அதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலுவுகள், அதில் இருக்கக்கூடிய அப்டேட், அதில் இருக்கக்கூடிய துல்லியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து உடச்சி சொல்லியிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2 டாப்பிக் தான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு, 2வது ஒரு டாப்பிக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கிராமத்திலேயே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால போட்டிகள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. இப்போ உங்கள் விஏஓ ஆஃபீஸில் கூட உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஏஓ உதவியாளராக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட் தெரியும். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் நாங்கள் வந்து கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உடனடியாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஆர்வமுள்ள வேட்பாளர்கள், அதாவது ஆர்வமுள்ளவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலிப்பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2300 காலிப்பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து போக போக வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து 2025க்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இதில் வந்து வாரியம் என்னன்னா தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருவாய்த்துறையை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. காலி இடங்கள் எண்ணிக்கை 2299, அதாவது 2300 காலி பணியிடங்கள். விண்ணப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியும் புதுப்பிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையிடம் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் 2025 கிராம உதவியாளர் பணிகளுக்கு அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2299 ஆகும். காலியிடங்கள் பகிர்வு பின்வருமாறு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் பல விதமான தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான தகுதிகள், இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான தகுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலிருந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நான் வந்து 8ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். தகுதி கூறியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் படிச்சிருக்கலாம். அதாவது 5ஆவது படிச்சிருக்கலாம், 8ஆவது, 10ஆவது, 12ஆவது டிகிரி ஹோல்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்னால 2 டாப்பிக்கு, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து சொல்கிறேன். இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு மினிமம் வந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழுடனே உங்களுக்கு சீல் ஐடி கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி அலாட் பண்ணுவாங்களோ அதுமாரி இந்த வேலைவாய்ப்பு நடைபெறும். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 32,000 ரூபாய் உங்களுக்கு வந்து மாதம் வர மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே. ஓகேங்களா? போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓக்கு உண்டான வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாரி ஃபஸ்ட்டு டாப்பிக்கு விஏஓ உதவியாளர். 2வது டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு. விதிமுறைகளின்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்பம் கிடையாது, அதாவது விண்ணப்ப கட்டணம் கிடையாது. சம்பள விவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் சம்திங் 30,000 ரூபான்னு சொன்னேன். இங்கே ஒரு 30,000 ரூபாய் வருது. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இந்த வேலைவாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்பை விண்ணப்பிக்கிறதுக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு நடைபெறும். அடுத்தது நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்கள் சேர்க்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வு வந்து நடைபெறும், நேர்காணல் நடைபெறும், ஆவணம் சரிபார்ப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரெல்லாம் நடைபெறும். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலுமே இதுக்குண்டான வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வெளியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. நான் 2 டாபிக் சொல்லியிருந்தாலும் ஒரு டாபிக் சொல்லிட்டேன். இன்னொரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ உதவியாளர் ஒன்று சொல்லிட்டேன். 2வது விஏஓ. இந்த விஏஓ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன முதல் டாப்பிக்கே தான். ஃபஸ்ட்டு 5ஆவது படிச்சிருக்கணுமா 8ஆவது படிச்சிருக்கணுமா முதல்ல விஏஓ உள்ளே வந்துடுங்க. விஏஓ உதவியாளராக. அடுத்தது விஏஓ ஆகிறதுக்கு 10 வருடம் பணிபுரிய வேண்டும். அதாவது விஏஓ உதவியாளரே விஏஓவாக மாறுவதற்கு 10 ஆண்டுகள் அந்த இதில் வந்து நீங்கள் விஏஓ உதவியாளராக பணியாற்றினால் விஏஓவாக 10 வருடம் கழித்து உங்களுக்கு ப்ரமோஷன் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் வேணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் கட்டாயமாக கேட்பாங்க அந்த சீனியரிட்டி பார்க்குறப்ப. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நிறைய விஏஓ உதவியாளர்கள் அவைலபிளாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ கரெக்டாக வந்து இப்போ வந்து ஆஃபர்ஸ் விடுவாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விட போகிறாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் விடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் நாளைக்கு வந்து கரெக்டாக விண்ணப்பிக்கலாம். எங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம், நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரியும். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து அப்டேட்டாக வீடியோவை கொடுத்துருவோம். நீங்கள் போய் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் புரியல அப்படிங்கிறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நான் அப்டேட் வந்த உடனே நான் வீடியோ கொடுவேன், கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடுவேன். போஸ்ட்டை ரெகுலராக டெய்லியும் ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன் அதை பற்றியே. அப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்கு நாங்களே வந்து விண்ணப்பிச்சு கொடுக்குறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அப்டேட்டு இணையதளம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது போன்றதான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தை இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அறிவித்த ஒரு விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து வேலைவாய்ப்பு போடுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் போடுவாங்க. விஏஓ உதவியாளருக்கு கிடையாது, விஏஓவருக்கு தான்
சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்து வேலைவாய்ப்பு போடுவாங்க. சம்பளங்களும் அதிகம். இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஐப்பு அதிகமாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஐப்பு கிடையாது. ஆனால் தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். 8th பாஸ் பண்ணியிருந்தா. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே 8th பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே மினிமம் ஒரு டிகிரி ஹோல்டராக வச்சு இருப்பாங்க. அவங்க கூட இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிங்க. ஒரு சில தவறுகள் கூட பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மிக துல்லியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. பொறுமையாக காத்துருங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. இப்போத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திற்கு அப்டேட் பண்ணுறதா சூழ்நிலையில் இருக்குது. யாரெல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கீங்களோ தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ கட்டாயமாக வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை 1 by 1 நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு நீங்கள் 1 by 1 பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்பு பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.